கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உண்மையான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார். அது என்ன உண்மையான விசுவாசம்? அப்படி பார்க்கிற போது நம்ம கண்களினால அதை பார்க்க முடியல, நம்முடைய உணர்வுகளினால அதை உணரவும் முடியல, நம்முடைய அறிவை தேடுகின்ற பொழுது இது எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படியாக சொல்லுகின்ற ஒரு செயலை வேதம் எப்படி தெரியுமா சொல்லும்? இல்லை, இது நடக்கும், இது இப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறதை கண்ணை மூடிட்டு அது அப்படிதான், அவர் சொன்ன வார்த்தை அதுவென்றால் அது நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும், பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி எந்த மனிதன் முழு இருதயத்தோடு தன் அறிவை சாராமல், தன் சுயத்தை சாராமல், தன்னுடைய உணர்வை நாடாமல் தேவனை சார்ந்து கொண்டு அவரை நம்பி வாழுகின்றானோ அவன்தான் உண்மையான விசுவாசி என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் முரண்பாடாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? சூழ்நிலைக்கு ஏற்றது போல விசுவாசமும் மாறுகிறது. நம்மை சுற்றி நம்ம நினைக்கிறது போல எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதுனா நம்ம என்ன நினைப்போம்? தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரு, நான் நினைக்கிறது எல்லாம் நடக்குது, நான் யோசிக்கிறது எல்லாமே கிடைக்குது, நான் விரும்புகிறது எல்லாமே என்னுடைய அறிவுகளுக்கு எட்டாததாக அமைந்து எல்லாமே எனக்கு பாசிட்டிவாகவே செயல்படுது. ஸோ தேவன் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை வச்சிருப்போம். அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விசுவாசம். ஆனால் ஒரு பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு தோல்வி, ஒரு எதிர்மறையான செயல்பாடுகள் அங்கே நடக்கிறதுனா உடனே நம்முடைய விசுவாசம் எங்கே போகுது? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, அவர் இப்படி தானே சொன்னார், ஆனால் இங்கே வேற மாதிரி நடக்குதே, ஏன் எனக்கு இந்த தடைகள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், ஏன் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமைகள் என்று சொல்லி உடனே புலம்ப ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா விசுவாசம் எங்கே போச்சு? உங்களுடைய சுயத்தினால அதை உணர முடியல இல்லையா? உங்களுடைய சுயம் எப்போவுமே நீங்கள் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறதையே காண்பிச்சிட்டு இருக்கு. உங்களுடைய அறிவு எப்பொழுதுமே இது எல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் அதை சொல்லிகிட்டே இருக்கு. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே எதிரானதாக தான் இருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நெகட்டிவ் ஒரு சயின்ஸ் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இல்லை, என் கர்த்தர் எனக்கு நன்மையானவைகளை செய்து முடிப்பார், எனக்கு வெற்றியை கொடுப்பார், எனக்கு மேன்மைகளை தருவார், என்னை விடுவிப்பார், என்னை அவர் இன்னும் நல்வழியிலே கொண்டு நிறுத்துவார் என்று நம்மால் அறிக்கையிட முடிகிறதா? தைரியத்தோடு விசுவாச வார்த்தைகளை சற்று உங்களை நிதானித்து பாருங்க. வேதத்தில் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தால்தான் எரிகோ பட்டணத்தை பிடிக்க முடியும் இல்லையா? அப்போ கர்த்தர் யோசுவாவிடம் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் அந்த கோட்டையை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் போது அது இடிந்து விழும்னு. அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதனை சுற்றி நடந்த உடனே கீழே விழுமா? நம்முடைய அறிவின்படி யோசித்து பாருங்க. ஒரு பில்டிங்கை, நம்ம ஒரு வீட்டை, நம்முடைய வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம வீட்டை சுற்றி சுற்றி ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் நடந்தாலும் நம்முடைய காலு தான் வலி, நம்முடைய சரீரத்தில் தான் பலவீனம் வருமே தவிர அந்த கட்டிடம் இடிந்து விழுமா? வாய்ப்பே இல்லை. நம்முடைய அறிவின்படி யோசித்தால் வாய்ப்பே இல்லை, நம்முடைய சுயத்தின்படி நினைத்தால் வாய்ப்பே இல்லை. ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அறிவையும் கைவிட்டு, தங்கள் சுயத்தையும் கைவிட்டு, தங்கள் உணர்ச்சிகளையும் கைவிட்டு, மனுஷனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கைவிட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் படி விசுவாசித்து சுற்றி நடந்தபடியினால்தான் அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. அவங்க சும்மா நடந்திருந்தா இடிந்திருக்காது. ஏன்னா தேவன் அதை இடிய பண்ணியிருக்க மாட்டார். அவங்க அத்தனையும் அவமாக்கி உண்மையான விசுவாச வார்த்தைகளோடு கூட கீழ்ப்படிந்து செய்தபடியினால எரிகோவின் கோட்டை கீழே இடிந்து விழுந்துச்சு இல்லையா? நம்ம தரிசித்து நடக்கிறவங்களா இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை, விசுவாசித்து நடக்கிறவங்களா இருக்க தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. சூழ்நிலையை பார்த்து விசுவாசிக்கிறவன் விசுவாசியே கிடையாது. தன்னுடைய அறிவை சார்ந்து தன்னுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு கர்த்தரை சார்ந்து நிற்கிறவனும் உண்மையான சீடன் கிடையாதுங்க.
சூழ்நிலை எதிராக இருந்தாலும் உங்க அறிவினுடைய அந்த நினைவுகளை நினைக்காம, உங்களுடைய சுயத்தின் காரியங்களை நினைக்காம, மனுஷன் சுற்றி நின்று பேசுகிற வார்த்தைகளையும் காதுல வாங்கிக்காம, வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கின்றார், தேவனுக்கு என்ன வாக்குகளை கொடுத்திருக்கிறார், அது மட்டும்தான் உங்களுடைய நினைவுகளிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் இருந்தால் நீங்கள் உண்மையான விசுவாசி. தேவன் உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அன்புக்குரியவர்களே, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. பதறி பதறி இன்னைக்கு தடுமாறி நின்று கொண்டிருக்கிறீர்களா? என்ன விசுவாசம் எங்கே போனது? வார்த்தையினால மட்டும் விசுவாசத்தை அறிக்கையிட்டால் போதாது, வாழ்க்கையில விசுவாசத்தை காண்பிக்கணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் கையில கிடைச்சாதான் விசுவாசிப்பேன்னு சொல்றது விசுவாசம் கிடையாது. பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்னவனும் விசுவாசி கிடையாது. நான் பார்க்கலைனாலும், என் கையில கிடைக்கலைனாலும், என் கர்த்தர் நியமித்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், அது நடக்கும், அது கிடைக்கும், நான் பெற்று கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு முழு நம்பிக்கை எல்லா நிலைகளிலும் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க உண்மையான விசுவாசி என்று சொல்லலாம். அன்பு ஜனமே, இப்பேற்பட்ட ஒரு விசுவாச ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க உங்களை கொண்டு வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்க உங்களை ஞானி என்றதை ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. இது உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமானது இல்லையா? அவருடைய ஞானம் மட்டும்தாங்க நிலைச்சிருக்கும். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் செல்வங்களை வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்காது பரலோகத்திலே கடந்து செல்வதற்கு. ஆகையினால் முதலாவது உண்மையான விசுவாசியாக நிலைத்திருக்கணும்னா உங்கள் சுயத்தை நம்புறதை விட்டுட்டு, உங்களுடைய ஞானத்தை நம்புறதை விட்டுட்டு, நீங்கள் ஞானின்னு இருக்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு அடிமை என்பதை நீங்கள் நினைத்து, அவர் பிள்ளை என்பதை நினைத்து அவர் சொற்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. முதலாவது உங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் எப்பொழுதும் அவருடைய வசனங்களினாலும் அவருடைய வாக்குத்தத்தங்களினாலும் நிறைந்திருக்கும்படி செயல்படுங்க. எல்லா நிலைகளிலும் விசுவாச அறிக்கை இடுங்க. மனுஷனை சார்ந்து வாழாமல் தேவனை சார்ந்து வாழுங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை நிச்சயமாக பதறாமல் சிதறாமல் அவருக்குள்ள நிலைநிறுத்தி வாழ செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னது போல் இன்றைக்கு உண்மையான விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே தடுமாறி சூழ்நிலைக்கு ஏற்றது போலவும் எங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றது போலவும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறதப்பா. அப்படியானால் நாங்கள் இன்னும் உண்மையான ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரவில்லை. அன்பின் நல்ல இயேசு சுவாமி, கண்களினால் காணவில்லை என்றாலும் எங்கள் அறிவுக்கு அது எட்டாததாக இருந்தாலும் எங்களுடைய உணர்ச்சிகளிலே அது நிச்சயமாக இல்லை என்று சொன்னாலும் மனிதனுடைய வார்த்தைகள் அத்தனையும் அதற்கு எதிராக அமைந்தாலும் என் தேவனுடைய வேத வார்த்தைகளும் என் தேவனுடைய வாயின் வார்த்தைகளும் மட்டுமே மெய் என்றும் நீ சொன்னது நடக்கும் என்றும் உம்மால் மட்டுமே ஆகும் என்றும் நாங்கள் விசுவாசித்து நடக்கின்ற ஒரு நடைகளையும் ஒரு உறுதிகளையும் ஒரு பலத்தையும் தேவன் எங்களுக்குள் வைக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.